Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ribbon embroidery class 5. So இந்த கிளாஸ்ல வந்து நம்ம folded ribbon embroidery தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து போன கிளாஸ் ஸ்டூடெண்டோட வர்க் நீங்களும் வந்து போடிங்கன்னா கண்டிப்பா என்னோட Instagram or Telegramல வந்து சென்ட் பண்ணுங்க. உங்களோடது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அட்டாச் பண்றேன். So first வந்து ரவுண்ட் நான் போட்டுக்கிறேன். So நான் கொஞ்சம் தள்ளி ரவுண்ட் போட்டா நீங்க பக்கத்துல போட்டுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ்ல வந்து நான் ரிப்பன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீடில்ல போடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நீடில்ல வந்துட்டு கரெக்டா போட்டாதான் ரிப்பன் வந்து ஃபேப்ரிக் வழியா நம்மளுக்கு வெளியே வரும். இல்லை இழுக்கறக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் போன வீடியோல பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்துட்டு நான் நீடில் இன்சர்ட் பண்ணிருப்பேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார்னர்ல கொஞ்சோண்டு ரிப்பன் மட்டும் மேல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டா ஈஸியா வந்து ரிப்பன் வந்து வெளியே வருது. இந்த ஸ்டிச்சுக்கு ஃபோல்டட் இந்த ரிப்பன் எம்ப்ராய்டரி. ஓகே, இப்போ ரவுண்டோட சென்டர்ல இருந்து நம்ம ரிப்பனை வந்து வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 4 இன்ச் வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரிப்பன் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீடில் சுத்திட்டு இந்த ரிப்பனோட இந்த கார்னர்ஸ்ல வந்துட்டு நம்ம கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி எடுக்கணும். இந்த கார்னர் அதுக்கப்புறம் அந்த கார்னர் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஃபோல்டு வர மாதிரி கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ கீழே வந்து 6. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கவுண்டோட போட்டால் தான் எல்லா ரிப்பன் அந்த ஃபோல்டட் ரோஸும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்று சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்கும். இது நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி கூட வெட்டிக்கலாம். பெருசாக வேணும்னா கொஞ்சம் நம்ம ப்ராடாகவும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டட் ரிப்பன் எம்ப்ராய்டரியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் ரிப்பனை வந்து நம்ம கிளாத்தில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கீழே வந்து இழுக்கிறதுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அண்ட் கீழே வந்து ஃபேப்ரிக்ல 6. இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே கவுண்ட் தான் வச்சிருக்கேன். நம்ம இப்படி சேம் கவுண்ட் வைக்கும்போது தான் 2 ரோஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீடில் வந்து கீழே வரவே வராது. கொஞ்சமா ரிப்பனை மேலே இழுத்து விட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம நீடில் கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 ரோஸ் போட்டாச்சு. 3வது ரோஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசா போட போறேன். எனக்கு இதோட வந்துட்டு ரிப்பன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படி நாட் போடாம பாதியாக வந்து இப்படி நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 3வது ரோஸ் போடுவோம்ல, ஸோ அது கூட சேர்த்து நாட் போட்டுக்கலான்னு தான் கொஞ்சம் ரிப்பன் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம 2 ரோஸ் போட்டிருக்கோம்ல, அதில் நம்ம 6 கவுண்ட் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நான் 7 கவுண்ட் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 கீழே வந்து 7. இப்போ 2 ரோஸை விட இது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மடிப்பு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக வந்து ரிப்பனை வந்து இப்படி மேலே எடுத்து விட்டு நான் கீழே வந்து நீடில் இழுக்கிறேன். இந்த பார்ட் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ 7 கவுண்ட்டே நீங்களும் போடுங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு. இப்போ வந்து கீழே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரிப்பன் விட்டு கட் பண்ணல. இது 2த்தையும் சேர்த்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ரிப்பன் ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ கிளாஸ் 2ல் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து பார்த்துருப்போம். ரொம்பவே ஈஸி தான். பட் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ரொம்பவும் இழுத்துறக்கூடாது. லைட்டாக இப்படி இழுத்து நிப்பாட்டிடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் 2 வந்து செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து ஃபோல்டன் ரிப்பன் எம்ப்ராய்டரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராமில் ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களோட இமேஜையும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.